இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிஸ்டர் இருங்க, அங்க பாருங்க சிஸ்டர், துர்கா உட்கார்ந்திருக்கிறா. ஆமா, அதுவும் சேட்டு உட்கார்ந்திருக்கிற டேபிளுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்திருக்காளே. இப்ப என்ன பண்றது? என்னத்த பண்றது? துர்கா இங்க இருந்து கிளம்பி போற வரைக்கும் நம்மளால அங்க போக முடியாது சிஸ்டர். சேட்டு வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. இப்ப என்ன சிஸ்டர் பண்றது? எங்க போனாலும் இந்த துர்கா நமக்கு இடைஞ்சலாவே இருக்கா. இவ இங்க இருந்து போற வரைக்கும் எங்கேயாவது மறைஞ்சு நிக்கலாம். சிஸ்டர் வாங்க, அவ பாத்துற போறா, நாம ஒளிச்சிக்கலாம் வாங்க. இவ்வளவு நேரமாச்சு, இன்னும் ஆளை காணுமே. செத்து போன டாக்டர் தப்பா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்திருக்காருன்னா அவரோட டீம்ல ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட், ஒரு ஹெல்ப்பர், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் இருந்திருப்பாங்க. ஆமா சார், கண்டிப்பா இருந்திருப்பாங்க. சோ துர்கா மேடம், அதுல யாரையாவது பிடிச்சா அவங்கள வச்சு உண்மையை ப்ரூவ் பண்ணிடலாம். நீங்க சொல்றது நல்ல ஐடியா தான். எப்படியாவது சூர்யாவை இந்த கேஸ்ல இருந்து நிரபராதி நிரூபிக்கணும் சார். அவர் விடுதலை ஆகணும். என்ன இவ? போக மாட்டேன்னு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கிறாளே. சிஸ்டர் அங்கேயே இவ்வளவு நேரமா உட்கார்ந்து இருக்கிறா. சேட்டு போய் வேற பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்கிறா. ஒரே டென்ஷனா வேலை இருக்குது. இரு போன் வருது, முதல்ல யாருன்னு பாரு. போன் வேற. ஐயோ ஐயோ, பாருங்க சேட்டு தான் போன் பண்றா. பேசு. துர்கா வேற உட்கார்ந்து இருக்கிறா, என்ன பண்றது? ஏதாவது பேசி அவனை சமாளி. துர்கா கேஸ் விஷயமா தான் பேசிட்டு இருப்பா. இப்ப கிளம்பிடுவா, நீ எடுத்து பேசு. சரிங்க. ஹலோ சேட்ஜி, எங்க இருக்கீங்க? நீங்க போன் பண்ணதும் நான் ரெஸ்டாரண்ட் வந்துட்டேன். எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? அம்மா நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க ஆன் தி வே சேட்ஜி. டிராபிக்ல நாங்க மாட்டிக்கிட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துறோம். பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்கான் உள்ள. ஹலோ, ஏற்கனவே நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டென்ஷன் ஆகாதீங்க சேட்ஜி, பெரிய லெவல் டீலிங்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆமா, பெரிய அளவு டீலிங். கோவப்பட்டா பிசினஸ் லாஸ் ஆயிடும். ஃபாரின் கிளையண்ட்டுக்கு பதில் சொல்ல முடியாது. ஓகே வெயிட் பண்றேன், சீக்கிரமா வாங்க. சரி சேட்ஜி. அப்பாடா, சேட்டை சமாளிக்க எனக்கு நீங்க தனியா சம்பளம் தரணும். இதுல எங்க இருக்கு? பின்னாடி இருக்கிற ஜிப்பை ஓபன் பண்ணு, உள்ள இருக்கு பார், நல்லா தேடி எடு. என்ன ஆச்சு சேட்ஜி? உள்ள டைமண்ட் இல்ல. என்னது டைமண்ட் இல்லையா? ஐயோ, நல்லா பாருங்க சேட்ஜி. நீங்களே பாருங்க. காணுமே. இந்த நல்லா தேடி பாரு. ஐயோ, இதுக்குள்ள தானே இருக்கணும். இதுக்குள்ள தானே வெச்சேன்னு சொன்னா. ஐயோ, காணுமே. இந்த குரங்கு பொம்மைக்குள்ள தானே வைரம் இருக்கிறதா அந்த பையன் சொன்னா. சேட்டு, ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஃபாரின் கிளையண்ட் கிட்ட டீல் பேசி முடிச்சிருக்கேன். 1 வீக்ல நீங்க டைமண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணல, ஷூட் பண்ணிருவேன். ராணி, ஏய் எந்திரி வா. எந்திரி சார், கூப்பிடுறீங்க சார். குழந்தை சாப்பிடுறியா சார்? எந்திரிடா, சொல்றேன். பிரியாணியா வைக்கிறேன், வா. ஆடானா அப்ப எந்திரி. டேய் வா. வாடா நடடா. சார் எங்களை விட்டுருங்க சார். நாங்க எதுவும் தப்பு பண்ணலையே சார். நாங்கறல வாடா. ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா. என்ன விடுங்க சார், எங்களை விடுங்க. எங்களை விட்டுருங்க ஐயா. ராணி அமைதியா இருமா. என்னதாரா, இந்த குழந்தை அப்படியே சூர்யாவோட குழந்தை மாதிரியே இருக்கு. ஆமா சார், போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா போதும். அதெல்லாம் ஈஸியா மாத்திக்கலாம். ஏற்கனவே இவள ட்ரெஸ் எல்லாம் மாத்தி கெட்டப்ப மாத்தி தேவியா நான் நடிக்க வச்சிருக்கேனே. டேய், என்னடா என்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு எனக்கே அல்வா கொடுத்துட்டு உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டியா? அம்மா என்ன மன்னிச்சிருக்கம்மா, என் சூழ்நிலை அப்படிமா. இன்ஸ்பெக்டர் அம்மா சொன்னதாம்மா செஞ்சேன். அப்படியா? இதோ இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரு,
இவர் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கோ. இல்லம்மா, எந்த தப்பான காரியத்துக்கும் நானும் என் பொண்ணு துணைக்கு போக மாட்டேம்மா. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கம்மா, ப்ளீஸ்மா. நாங்க போறோம்மா, வாம்மா போலாம். ஐயா எங்களை விடுங்க ஐயா, எங்களை விட்டுருங்க ஐயா. ஐயா நாங்க என்னையா பண்ணோம், எங்களை விட்டுருங்க ஐயா. ஐயா உங்க கால்ல விழுறேன் ஐயா. ஐயா நான் சொல்றதை கேட்டு நீ நடந்துக்கல, அப்புறம் உன் குழந்தை உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டா. ஐயா தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க ஐயா. என் பொண்ணு ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா. நீங்க என்ன சொல்லாலும் கேட்கிறேன் ஐயா. எங்களை விட்டு சொல்லுங்க ஐயா. ஐயா எழுதிட்டு போங்கடா. அம்மா இழுத்துட்டு போங்க. விடுங்க ஐயா. டாக்டருக்கு அசிஸ்டண்டா இருந்த ஒருத்தர் பேரு காளி. அவர் மதுரையில இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அட்ரஸோட மதுரையில வந்து இறங்கிட்டோம். இப்போ அந்த காளியோட வீட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? போய் கேட்டு பார்ப்போம். சரி, நான் சொன்னபடியே செஞ்சிரு. நான் போன எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க அந்த மேடம். அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஓ, புது பணக்காரன் காளி வீடா? இப்படியே போனீங்கன்னா தெருமுனையில் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும், அங்க கேட்டா சொல்லுவாங்க. சரி, தேங்க்யூ. ஆ, அண்ணா, இந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? இது புது பணக்காரன் வீடுமா? நேரா போயிட்டு செகண்ட் லெஃப்ட் எடுக்கணும். ஆ, ஓகே அண்ணா, தேங்க்யூ. இந்த பக்கம் போங்க. ஆ. வீடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே. இப்பதான் கட்டிருக்கீங்க போல இருக்கு. ஹலோ, என்ன விஷயமா நீ தேடி வந்திருக்கீங்க? அது இந்த மினிஸ்டர் பையன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சில டவுட்ஸ் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கு நீங்க தானே அசிஸ்டண்டா இருந்தீங்க? அதான் அத பத்தி உங்ககிட்ட கேட்டு கிளியர் பண்ணலாமேன்னு வந்தேன். எந்த மினிஸ்டர், எந்த டாக்டர், எந்த ரிப்போர்ட்? மேடம், எனக்கு எதுவும் தெரியாது மேடம். மினிஸ்டர் தண்டபாண்டிய தெரியாதா? அவரை ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி அது கூட மீடியால வைரல் ஆச்சே, அந்த மினிஸ்டர். அப்ப அவரை அரெஸ்ட் பண்ண அந்த லேடி இன்ஸ்பெக்டர் நான் தான். இப்பவாவது ஞாபகம் வந்திருக்குமே. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா மினிஸ்டர் மகன் பேரை சொல்றேன், அப்பவாவது ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம். மினிஸ்டரோட மகன் பேரு தன்ராஜ். கொலை நடந்தது மார்ச் 28. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் பேரு சண்முக சுந்தரம். ஞாபகம் வந்துருச்சா? இல்ல மேடம், எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். இப்படிலாம் கேட்டா நீ தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். சொல்றா. ஏய், சொல்றா. அடிக்காதீங்க மேடம். சொல்லு. மேடம், சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. மேடம், மேடம், சொல்லிடுறேன் மேடம். அடிக்காதீங்க மேடம். மினிஸ்டர் தண்டபாணியோட மகன் தன்ராஜ் பாடிய சண்முக சுந்தரங்கிற சீனியர் டாக்டர் தான் முதல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணாரு மேடம். அப்ப அவருக்கு அசிஸ்டண்டா நான் தான் அவர் கூட இருந்தேன் மேடம். மினிஸ்டர் மகன் சாவுக்கு காரணம் அவன் உடல்ல இருந்த ஸ்லோ பாய்சன் தானே அவர் ரிப்போர்ட் எழுதினார் மேடம்.